இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 24, புகழ். குறள் எண் 238. வசையென்ப வையத்தார்க்கு எல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் புகழ் என்னும் எச்சம் பெறவாயிருக்க அது பெறாது ஒழிவராயின் வையத்தோர்க்கு எல்லாம் அதுதானே வசை என்று சொல்லுவர் நல்லோர் என்கிறார். ஒருவன் புகழோடு வாழவில்லை என்றால் அவன் பழியோடு வாழ்கிறான் என்றுதான் சொல்லுவார்கள். ஏனென்றால் ஒருவன் புகழோடு வாழ்ந்து விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ அவன் மறுபடியும் புகழோடு வாழவில்லை என்றால் அவனை பழியோடு தான் வாழ்கிறான் என்று தான் சொல்வார்கள். அத்தகைய புகழைத்தான் தனக்கு பின்னால் எஞ்சி நிற்கும் புகழ்தான் ஒருவனுக்கு இன்றியமையாதது. அதை அவன் அப்படி புகழை அடையாமல் அழிவாராயின் அவனை இந்த உலகத்தார்கள் போற்றாமல் தூற்றுவார்கள் என்கிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்கிறார். புகழ் என்றால் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து புகழ் என்ற அதிகாரத்தில் இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்தோமானால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஊமை கூறுவார். இதில் அதுபோல சொல்லியிருக்கார். வையத்தார்கள் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள் என்ன செய்வாங்க? அவரை இசை என்று இகழ்வார்கள், பசு என்று இகழ்வார்கள். உலகத்தார் அவனை போற்றாமல் தூற்றவே செய்வார்கள் என்கிறார். மாணவ செல்வங்களே, தினந்தோறும் ஒரு திருக்குறளை படியுங்கள். அதன்படி நீங்கள் வாழ முயற்சியுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் பரமசிவம்.